ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கீரை சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம். அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் சூடானதும் அதில் கீ சேர்க்குறேன். கீ பார்த்திங்கன்னா ரொம்ப அடியில் இருக்குது. அதை நான் போராடிட்டுருக்கேன் அதை எடுக்கிறதுக்கு. இப்போது சேர்த்துட்டு அது நான் கொஞ்சம் ஆயில் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வருது. இந்த டைமில் நம்ம இது பேர் சாய் ஜீரா அது சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நார்மல் ஜீரகமே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்த உடனே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்புத்தூள். நான் கீரை சேர்க்குறதுனால இதெல்லாமே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. நான் பச்சை மிளகா சேர்க்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சிங்கன்னா அந்த அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதிலே ரைஸ் போடுறதுனால 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா நமக்கு கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி இதாகும். அதனால் ரைஸ் ஒழுங்காக வேகாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைஸ் தனியாக வேக வச்சு எடுத்தும் தம்மு போடலாம். இப்போ நான் இதிலே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம்மு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான கீரை சாதம் ரெடி. இதை கீரை புலாவ் சொல்லுவாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.